வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய ஃபுட்டை யூஸ் பண்ணாதீங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ப்ராடக்டை மட்டும் வச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம், கூட ஃபேட் லாஸும் பண்ணலாம். இதில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீக்லி 1.5 kg லாஸ் பண்ணலாம். அதுக்கான டயட் சார்ட் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பை த பை, ஐ எம் சிவா. நான் 7 இயர்ஸாக வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் குறிப்பாக எந்த பிரச்சனைக்கு எந்த ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரெயின் அப் பண்ணுறோம். எங்ககிட்ட நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் ஃபார்முலா 1, ப்ரோட்டீன், அஃப்ரெஷ், ஷேக் மேட் அண்ட் செல்லுலாஸ், இந்த 5 ஃபுட்டை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் மீல் கிடைக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற சில ஃபோட்டோஸ் நான் இந்த வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். அப்போது 3 டைம் மீல் கரெக்டாக பர்ஃபெக்டாக 900 கேலரி வர மாதிரி உங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுப்போம். ஸோ இதோட இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீக்லி 1.5 kg ஷார்ப்பாக குறைச்சிடலாம். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு January 1 வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் இன் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 வேளை ஷேக் எடுக்கிறீங்க, மதிய சாப்பாடு ஒரு வேளை எடுக்கிறீங்க. இது டைமிங்கில் சாப்பிட்ணும். ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் தான் பர்ஃபெக்டாக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் இந்த டைம் தள்ளி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட்டில் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ 8:30 மணிக்கு மார்னிங் டிஃபன் நீங்கள் ஷேக்காக எடுக்கணும். அதே போல் ஆஃப்டர்நூன் லஞ்சு 1:30க்கு எடுங்க, நைட்டு டின்னர் 7:30க்கு எடுங்க. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 2வது விஷயம், உண்மையாகவே நீங்கள் வார்ம் வாட்டர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேலரி பர்னிங் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் பர் டே 6 டைம்ஸ் அஃப்ரெஷ் எடுக்கணும். 1/2 ஸ்பூன் போட்டு எடுங்க. எஸ், அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் தான் உங்களுக்கு அஃப்ரெஷ் தேவைப்படும். நீங்கள் 4 ஸ்பூன் வரைக்கும் அஃப்ரெஷ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு ஸ்பூனில் 40 mcg கெஃபைன் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ஸ்பூன் வரைக்கும் அஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடக்கும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாதுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த டயட்டு. ஆனால் ஏற்கனவே உங்களோட வெயிட் எக்ஸஸாக இருக்குன்னா அது ரெடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேலரியை பேர்ன் பண்ணணும். நிறைய கேலரியை பேர்ன் பண்ணால் தான் உங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போது கேலரி பேர்னிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், சைக்கிளிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லை ஸ்விம்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா 1000 கேலரி பர் ஹவருக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லீப்பிங். நீங்கள் தூக்கம் இல்லை, தூக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ரெஷனில் கொண்டு போய் விடும். இதனாலையும் உங்களோட வெயிட் கெயின் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வெயிட் 100 கிராம் 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷனால தான். இது சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னாலும் டிப்ரெஷன் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. இதனாலையும் உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் ஆகி உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டிப்ரெஷன் ஆகாதீங்க. நிறைய பேர் டிப்ரெஷன் எதனால் ஆகுறாங்க அப்படின்னா, என்னோட வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி வெயிட் மிஷினில் ஏறி ஏறி செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட வெயிட்டே குறையாததுக்கு முதல் ரீசன். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வெயிட் செக் பண்ணுங்கள். அடுத்து 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் இன்டேக். நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடித்தாதான் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி. எஸ், உண்மைதாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் நல்லா பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களோட வெயிட் குறையும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணும். வாட்டரில் 0 கேலரி இருக்குது. நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை டாக்ஸிஸாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ வாட்டர் தாங்க மெயின் ரோல் இன் வெயிட் லாஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு
4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் வாட்டர், 80 கிலோ இருக்கீங்கன்னா 4 லிட்டர் வாட்டர் எடுக்கணும். அப்போது நீங்கள் எவ்வளோ வாட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஃபார்முலா 1 எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப் எடுக்கணும். ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப். சில பேருக்கு மோஷனில் ப்ராப்ளம் இருந்தால் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸில் 1 ஸ்கூப். அதுக்கப்புறம் ஷேக் மேட்டில் 2 ஸ்கூப். மொத்தம் வந்து 6 ஸ்கூப் ஆஃப் ஷேக் வந்து ஆட் பண்ணி சாப்பிடணும். எஸ், ஸோ இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும், பசியை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதில் கவர் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆட் பண்ண மாட்டாங்க, மோஷனில் ப்ராப்ளம் வரும். ப்ரோட்டீன் ஆட் பண்ண மாட்டாங்க, பசி அதிகமாகும். ஷேக் மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதில் கால்சியம் அதிகமாக கிடைக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போன் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு போன் வீக்காக இருக்கா, நீங்கள் ஷேக் மேட் தாராளமாக நிறைய எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா டேப்லெட் என்னென்ன எடுக்கணும்னு நிறைய திங்க் பண்ணுறீங்க. பட் செல்லுலாஸ் மட்டுமே போதும், ஈஸியாக ஃபேட் லாஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு 5 ப்ராடக்டை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.